ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषये भौरोहिणां निधये सर्वविज्ञानां श्री दक्षिणामूर्तये नमः। श्री 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 चन्द्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकाभ्यां नमः। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवद्भारशङ्करं लोकशङ्करं। श्री 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 चन्द्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकाभ्यां नमः। அதாவது இறந்தவர்கள், அதாவது தாயாரோ தோப்புனாரோ பங்காளிகளோ இறந்தால் ஒரு வருடம் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாஸ்திரம் சொல்லல, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறத சொல்ற அப்புறம் பின்னால். 13வது நாள் தான் அனைவரும் செய்ய வேண்டும், அனைத்து தரப்பு மக்களுமே. இது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுமே 13வது நாள் 12வது நாள் காரியத்தை செய்துவிட்டு 13வது நாள் தான் செய்ய வேண்டும். 15வது நாள் வரைக்கும் இது பண்ணிட்டு 16வது நாள் செய்கிறோம், அதெல்லாம் ரொம்ப தவறு. 12வது நாள் அவருக்கு வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு 13வது நாள் சுபசீகரணம் என்று வைதிகரை நமது கிரகத்திற்கு இல்லங்களுக்கு அழைத்து புண்ணியாவாச்சனம் செய்து நவக்கிரக ஹோமங்களை செய்து அதை செய்தோமேயானால் நமது கிரகத்திலே பல சுபிக்ஷங்கள் உண்டாகும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இது அனைத்து தரப்பு மக்களுமே செய்ய வேண்டும் கண்டிப்பாக. சாதாரணமாக அவருடைய ஆயுளானது முடிந்த மரணிப்பாரேயானால் இந்த முறை இதே ஒரு மானிடன் துர்மரணம் தானே மரணத்தை ஏற்றுக்கொள்வானேயானால் அவர்களுக்கு தகனமோ அல்லது பூமியிலே புதைச்சாலோ அன்றைய தினமே நிறுத்திவிட்டு 6வது மாதம் அவர் எந்த திதியில் துர்மரணம் அடைந்தாரோ 6வது மாதம் வரும் அந்த திதியிலே தான் தசா செய்ய வேண்டும். அதன் பிறகு அவருக்கு உண்டான அந்த 10, 11, 12 ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும். இதே பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த 10வது நாள் அன்னைக்கே பிரபூத பலி என்று இவாளுக்கு போடுறோம், அவளுக்கு நாராயண பலின்னு பேர். பிரம்மச்சாரிகளாக திருமணம் ஆகாமல் இறந்து விட்டால் நாராயண பலி என்று பேர். அதை பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும்தான் போட வேண்டும். அந்த பிரம்மச்சாரிக்கு 11, 12 அதெல்லாம் கிடையாது. அத்தோட முடிஞ்சு போயிருந்தா அத்தோட வா போய் சேர்ந்துடுறா. இதே இந்த பிரம்மச்சாரிகளுக்கு, அதாவது திருமணமானவர்களுக்கு பங்காளியோ அல்லது தாயாரோ தோப்பனாரோ இறந்துவிட்டால் 10 நாள் தீட்டு. இதே தாயார் தோப்பனார் இறந்தால் 12 நாளுமே உண்டு. பங்காளிகள் இறந்தால் 10 நாள் தீட்டு. ஆனால் பிரம்மச்சாரிகளுக்கு தாயார் தோப்பனார் இருந்தாலும் தீட்டு கிடையாது, பங்காளிகள் இருந்தாலும் தீட்டு கிடையாது. ஆனால் தாயார் தோப்பனாருக்கு பிரம்மச்சாரிகள் அந்த இடத்துல போய் அவளுக்கு உரிய நித்திய கர்மா நித்தியவதியை செய்யும் பொழுது மட்டும் தீட்டு பிடிக்கும். அந்த நித்தியவதியை முஷ்டவா ஸ்நானம் பண்ணிட்டாள்னா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான், அவளுக்கு தீட்டு கிடையாது. அப்போ பிரம்மச்சாரிகளுக்கு அவ்வளோ வசதியாக சொல்லப்படுறது. ஏன்னாக்க அவள் பிரம்மச்சாரி கையில் ஏற்கனவே அக்னி இருக்கிறதுனால அவளுக்கு அக்னியில் அவளுக்கு எதுவும் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மச்சாரிகள் தனது தாயார் தோப்பனாருக்கு தவிர மற்ற பங்காளிகளுடைய பிரேத்தத்தையோ அல்லது உடன் பிறந்தவர்களுடைய பிரேத்தத்தையோ அல்லது நண்பர்களுடைய பிரேதத்தையோ சுமந்து செல்லக்கூடாது. அவர்களுக்காக இவர்கள் காரியமும் செய்யக்கூடாது.
இவர்கள் அவர்களுடைய அந்த பூத உடல், அதாவது பிரேத்தத்தை எடுத்து செல்லும் பொழுது மயானத்திற்கும் பிரம்மச்சாரிகள் செல்லக்கூடாது. பிரம்மச்சாரிகள்னா யாருனாக்க திருமணமாகாதவா, அது எல்லா ஜாதிக்குமே பொருந்தும். பிராமணாளுக்கு தான் கிடையாது. எல்லா ஜாதியில் இருக்கக்கூடியவாளும் திருமணம் ஆகலைனாக்கா அவள் பிரம்மச்சாரி தான். ஆம்பளைகள். அப்போ இந்த பிரம்மச்சாரிக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறார்கள், சுபகாரியங்களை செய்தால் ஒரு யாகம் செய்வதற்கு தம்பதி சமேதராய் இருக்க வேண்டும், அவர்தான் வந்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். வாஸ்தவம். இதை சாஸ்திர வல்லுநர்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட்டு சொல்வார்களே ஆனால் அந்த கூற்று முழுக்கம் உண்மையாகும். அதாவது அவாவா கிரகத்துக்கு அக்னியானது, ஹோமத்திற்கு செய்யக்கூடிய அக்னியானதை வைப்பதற்கு தர்மபத்தினி வேண்டும். ஆனால் பிரம்மச்சாரி கையிலே அக்னியானது எப்பொழுதுமே இருக்கிறது. திருமணமானவன் எப்பொழுது தனது தர்மபத்தினி மனைவியுடைய கரங்களை பிடித்து பாணிகிரகணம் செய்கின்றானோ, அந்த பாணிகிரகணம் செய்யும் போதே இவன் கையில் இருக்கிற அக்னியானது அவளுக்கு போயிடுறது, சம்சாரத்துக்கு, அதாவது மனைவிக்கு போயிடுறது, மனைவி கைக்கு. அந்த மனைவி கைக்கு போகிறதுனால தான் கல்யாணம் ஆனவா வந்து ஒரு யாகத்தை பண்ணும் பொழுது மனைவி பக்கத்தில் இருந்து தர்மபுல்லை பிடிச்சிட்டு செய்யணும், அந்த அக்னி கொண்டு வந்து அவள் தான் வைக்கணும்னு சொல்கிறது. இது எல்லா தரப்பு மக்களுக்கும் உள்ளது தான், பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உள்ளது தான். அது மாநில பெரியா பிறவா எல்லாருக்கும் உள்ள ஒரே சாஸ்திரம் தான் அது. இந்த அப்படியானால் இவர்கள் திருமணமாகி விடுகின்றது, திருமணமாகி இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த சூழ்நிலை காப்பாற்றுவதற்காக இவர்களாக போடப்பட்டது. இவெல்லாம் எந்த பூஜையும் பண்ண, பிரம்மச்சாரி வந்து எந்த இடத்துல போய் யாகம் பண்ணக்கூடாது, எந்த கோவிலையும் பூஜை பண்ணக்கூடாது, எந்த இதையும் செய்யக்கூடாது அப்படின்னு இவாளுக்கு வருமானம் வராது, குழந்தைகளை காப்பாற்றணும்னுட்டு சொன்னதாகத்தான் மாறிவிட்டதே தவிர சாஸ்திரத்தில் உண்மையாக பிரம்மச்சாரி செய்து வைக்கக்கூடாது என்று எந்த சாஸ்திரத்திலும் எந்த இடத்திலையும் கூறவில்லை. பிரம்மச்சாரி செய்யலாம் அவ்வளவு விசேஷம். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் நமது கிரகத்திலே இல்லங்களிலே அப்பா தவறி போயிடுறார், தாயார் இருக்கா, தோப்பனா தவறிட்டா, தாயார் இருக்கா, அவள் அமங்கலி ஆயிட்டா, அவளை சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? இல்லை. நாம்பளா அதை வந்து வழிவகுத்துட்டோம். என்ன இருந்தாலும் தாயாருக்குத்தான் முக்கியத்துவம். அவள் தாராளமாக மாங்கல்யத்தை கொடுக்கலாம், அவள் தாராளமாக குங்குமம் வச்சு கொடுக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அவளுக்கு தான் வச்சுக்கல தவிர அவள் வந்து குழந்தைகளுக்கு வைக்கலாம், அவள் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். அவளும் ஸ்திரீ தான். ஏன்னா நம்மளெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கா. இவா வரப்படாது, அவள் வரப்படாது, இவா செய்யப்படாது, பண்ணப்படாது அப்படின்லாம் நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாஸ்திரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. அப்படி இறந்து போனவர்களுக்கு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களாக சொல்லுகின்றேன், இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி என்றால் தனது தோப்பனார் தவறி விடுகிறார், அவருக்கு தர்ப்பணம் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கலாம்? ஒன்றும் உத்தராயண புண்ணியகாலம், அதாவது தை மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாத பிறப்பு,
சித்திர விஷு புண்ணியகாலம் சித்திர மாதம், துலா விஷு புண்ணியகாலம் ஐப்பசி மாதம் ஆகிய மாதங்களில் மாச பிறப்பன்று மட்டும்தான் இந்த 4 மாதங்களில் 1ஆம் தேதி மட்டும்தான் செய்யணும். ஆரம்பிக்கலாம் அவளுக்கு தர்ப்பணத்தை. இல்லைன்னா கிரகணம் வரும்போது கிரகண புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். அது நடுவில் மற்ற அமாவாசைகள் வருது, 2 மாதம் அமாவாசை வருது, அமாவாசை தர்ப்பணம் பண்ணலையாப்பா, பண்ணக்கூடாது. இதில் தர்ப்பணத்தை எடுத்துட்டாதான் அமாவாசையில் பண்ண முடியும். அப்படி இந்த இறந்தவர்கள் முதல் மாதம் ஸ்தூல ரூபமாக நடந்து கொண்டு போகிறார்கள். அவ இறந்த பிரேத்தத்திலேருந்து கணக்கு பண்ணி முதல் மாதம் முடிய மொத்த அந்த திதி வரும்பொழுது, முதல் மாதம் முடிஞ்ச திதி அது வரும்போது என்னன்னாக்கா நம்ம பிண்டம் போடுறோம். அன்னைக்கு பிண்டம் போட்டாகணும். ஏன்னா அந்த பிண்டத்தை அவள் சாப்பிட்றதுக்காக காத்துட்டு வரலாம். ஸ்தூல ரூபம் ஒன்றும் போகலை, போயிட்டு தான் இருக்குது பாதையில். ஒரு இடத்துல போய் தங்குறது, அந்த இடத்துல தங்கும்பொழுது அதற்கு ஆகாரத்துக்கு நம்ம போடுறோம். அதே மாதிரி 2வது மாதம் பண்ணணும். அந்த மாதிரி 12 மாதம் ஒரு வருஷம் அவளுக்கு பிண்டம் போட்டால் தான் அந்த 12வது மாதம் முடிஞ்ச உடனே அவள் பித்ருலோகத்தை போய் சேர்றான். அவள் பித்ருலோகம் போய் சேரும் பொழுது மொத்தம் நமக்கு 21 தலைமுறை. அப்போ அந்த 21வது தலைமுறையில் இருக்காரு பாருங்க, மேலே உட்காந்துருக்காரு. அது ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண். அந்த 21 தலைமுறையில் உட்காந்துருக்காளோன்னா அவளில் ஆணுக்கு ஆண் இப்போ தவறி போயிட்டார், தோப்புனார் தவறிட்டார்னாக்கா அதுலேருந்து அந்த தாத்தா மறுபடியும் பூமியில் பிறக்கிறதுக்கு வர்றார். இவர் போய் தான் அவர் அனுப்ப முடியும். குழந்தையா பிறக்கிறார். அதே மாதிரி நமது தாயார் தவறிட்டாக்க அந்த 21வது தலைமுறையில் இருக்கிற பாட்டி இருக்கா பாருங்க, அந்த பாட்டியை இங்கே பிறக்கிறார். குழந்தையா மறுபடியும் பிறக்கிறார். அப்போ ஆதிசங்கர் பகவத்பாதால் சொன்ன அந்த ஸ்லோகத்துக்கு சரியா போகிறது, ஒத்து போகிறது பாருங்க. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்துக்கு தாராளமாக ஒத்து போகிறது பார்த்தேளா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதில் மறுபடியும் அவன் சர்க்குலேஷன் மனுஷ பரிவர்த்தன் தான் இருப்பான். ஆனால் அது 21வது தலைமுறையில் இருக்கிறவா தான் கீழே வர முடியுமே தவிர இவாள போய் மறுபடியும் போய் பிறக்க முடியாது. ஏன்னா அந்த 21 தலைமுறைக்கு இவன் வெயிட் பண்ணணும். நமக்கு புள்ள இருப்பான், அவன் பிள்ளைக்கு புள்ள 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 பிள்ளைக்கு புள்ளன்னு சொல்லிட்டு அது 21 தலைமுறை வரணும். அப்போ தான் நம்மளோட அப்பா அம்மா அங்கேருந்து கீழே இருக்கும். இதுதான் சாஸ்திர விதி. மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் இன்னும் சில முக்கியமான குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் தத்சத்.